வாங்க இன்னைக்கு தீபாவளி பலகாரங்களில் தேங்காய் மிட்டாய், அதுவும் 90 கிட்ஸுக்கு ரொம்ப விருப்பமான மிட்டாய்ங்க இது. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாமா? அதுக்கு 1 கப் தேங்காவை நம்ம ஒரு வடை சட்டியில் சேர்த்திட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆறுறதுக்கும் வறுக்கணுங்க. ரொம்ப அதிகமாக தீ வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 1 கப் தேங்காய்க்கு நம்ம 3/4 கப் சுகர் சேர்த்திக்கலாங்க. சுகர் சேர்த்தி அந்த சுகர் கரையிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்திக்கலாங்க. நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த சமயத்துக்கு நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம அதை தேங்காயில் சேர்த்திக்கலாம். தேங்காயில் சேர்த்து கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டால் தான் அதில் இருக்க அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகி நமக்கு அப்படியே ட்ரையாக இருக்கும். அப்போ தான் நம்ம பீஸ் போட முடியும். கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி கொலன்னு இருந்தால் நம்ம பீஸ் போட முடியாதுங்க. அதனால் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சிடலாங்க. அப்போ தான் நம்ம பீஸ் போடும்போது அந்த தேங்காய் அதில் ஒட்டாமல் வருங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சைடில் எல்லாமே ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறணுங்க. லைட்டாக அந்த சூட்டோடையே பீஸ் போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இருக்க குழந்தைங்க இதை சாப்பிட சான்ஸே இல்லைங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.